சுமித்ராம்மா, தைரிய சாகசங்களுக்கு மறுபெயரான PSI அனில்குமார் உங்கள் முன்னால் டேங் டடடடேங் 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 டடடடேங். என்ன இன்ஸ்பெக்டர் சார் முகத்துல புது பொலிவு தெரியுது? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுமித்ரா. என் வீரத்தையும் சேவையையும் பாராட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு இந்த தங்க பதக்கத்தை கொடுத்திருக்கு. என்னாச்சு? எனக்கு ஒண்ணு ஆகலைங்க. உங்க பையனுக்கு தான் டிஸ்டர்ப் ஆயிடுமோன்னு கத்தினேன். டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்ல, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ, சாரி ஃபார் த பிரேக். இன்ஸ்பெக்டர் அனில்குமார். இன்ஸ்பெக்டர் ஐயா, சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளார திருட்டுத்தனமா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறானுங்க. நீங்க யார் பேசுறீங்க? அண்ணியனுங்க. சுமித்ரா, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ, டோன்ட் ஃபீல் பேட். வந்து பேசுறேன் ஜூனியர். வரட்டுமா? ஆமா, ஜாக்கிரதை. பாத்தீங்களா அத்தை, இப்படி வந்தாரு அப்படி போயிட்டாரு. போயிட்டாருன்னு சொல்லக்கூடாதுமா, போயிட்டு வருவாருன்னு சொல்லு. சரி, பொதைக்காதடா, போயிட்டு வந்துருவாரு. ஏய், சாராய பெட்டின்னு தெரியக்கூடாது, அந்த மாதிரி பேக் பண்ணுங்க. இது பார், போலீஸ் கண்ணில் பட்டுச்சு அவ்வளவுதான், மகனை நம்மள கிழிச்சிருவாங்க. சரிண்ணா. அது டேய், முந்தா நேத்து 500 கேன் டெலிவரி பண்ணிய பணம் வந்ததா? இல்லண்ணா. 10 அச்சு வாங்குடா. இங்க வா குமார், போலீஸ். ஏய், எல்லாரையும் ஓட சொல்லு, போலீஸ் வந்துருக்கு. சார், இறந்து போன எல்லா பாடிக்கு சம்பந்தப்பட்டவங்களும் கிடைச்சிட்டாங்க, ஒரு பாடிக்கு மட்டும் கிடைக்கல. ஆனா கையில சுந்தரபாண்டின்னு பச்சை பத்தி இருந்தது. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. சுந்தரபாண்டிங்கிற பேர்ல இந்த சிட்டில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி இந்த பாடிக்கு சம்பந்தப்பட்டவங்களோட டீடைல்ஸ் கேதர் பண்ணுங்க. ஓகே சார். ஏனுங்க சார், எதுக்குங்க போலீஸ்காரங்களை இந்த மாதிரி புடிச்சு வாட்டுறீங்க? இப்ப செத்து போனவன் யாருன்னு தெரியுங்களா? அரசியல் வாழ்க்கையில உச்சத்தில் இருக்கிறான்லங்க சுந்தரபாண்டி, அவன்ற பையன். எதுக்குங்க என்னை முறைக்கிறீங்க? டவுட் இருந்தா போய் கிளியர் பண்ணிக்கங்க. தலைவரே, ஏன் ரிப்போர்ட்டை கொஞ்சம் படிச்சு பாருங்க. நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை படிச்சு வேற பாக்கணுமா? நான் அரசியலுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன்.
ஒழுங்கா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். தலைவருக்கு வணக்கம். என்ன இந்த தடவையாவது எனக்கு சீட்டு கொடுப்பீங்களா இல்லையா? டேய் நாகராஜ், நீ ஏற்கனவே உன் தொகுதியில 2 கொலை செஞ்சு மாட்டிருக்க. உனக்கெல்லாம் சீட்டு கொடுத்தேன்னு வை, இந்த நாடு சுடுகாடு ஆயிடும். போய் வேற ஏதாவது தொழில பாரு. எங்க இருக்காரு? ஆள் இருக்காரு சார். சார். என்ன இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா வந்தீங்க? சார், நேத்து ஒரு என்கவுண்டர் நடந்ததில்ல? ஆமா. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த என்கவுண்டர்ல செத்து போன ஒருத்தன் உங்க பையன். என்னையா சொல்ற? நான் இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. நீங்க வந்து ஒரு வாட்டி பாடியை ஐடென்டிஃபை பண்ணா. என் பையன் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்காயா? இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்றதுக்கு எதிர்கட்சிக்காரர் எவ்வளவு கொடுத்தா சொல்லு. சார், யாரோ கொடுக்கிற எச்ச காசுக்கு கை நீட்டுற கச்சடா இல்லனா இது என்கவுண்டர் மேட்டர். பிளீஸ், நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். செத்து போனது என் பையன் தான் நிரூபிக்க என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? இந்த சுந்தரபாண்டி மகன் செத்துட்டான், அதுவும் போலீஸ் என்கவுண்டர்ல. காக்கி டிரஸ் போட்ட தைரியத்துல கதர் கிட்ட மோத பாக்குறியா? எவனோ ஒரு அநாத நாய் செத்ததுக்கு என்ன அப்பனாக பாக்குறியா நீ? ஏய், அரசியல் செல்வாக்கு இருக்கிற என்கிட்ட இந்த மாதிரி பேசுனதுக்கு உன் மேல ஏன் மான நஷ்டம் வழக்கு போடக்கூடாது? நான் மனசு வச்சேன்னா உன் கதி என்ன அவன் தெரியும்ல. பிளீஸ். ஹலோ. சுந்தரபாண்டிய பத்தின டீடைல்ஸ் கொடுத்தால ஒருத்தன், அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ஏய், ஏனுங்க சார்? வாடா. சார் கூப்பிடுறாரு, ஸ்டேஷனுக்கு வா. சரி, வரணுங்க. வாடா. போலீஸ்காரன் புத்தி காட்டி போட்டாங்க. நான் வணக்கங்க. ஏய், ஒரு விஷயம் முழுசா தெரியலன்னா வாயையும் சுவையும் மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். அந்த சுந்தரபாண்டி அரசியல் பவர் இருக்கிறாங்க. செத்தது அவன் பையன் தான் சொல்லி எங்களுக்கு தப்பான ரூட்டை காமிச்சிருக்கு. உன்னை அடிச்சு உள்ள போட வேண்டாம். எதுக்கு சார் சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறீங்க? செத்த அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இங்க பாருங்க, ஒரு குத்தவாளி நான் தான் குத்தம் செஞ்சேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டதா கிரிமினல் சரித்திரத்திலும் இல்லைங்க, போலீஸ் சரித்திரத்திலும் இல்லைங்க. ஓடு. உன் லெக்சர் கேட்கறதுக்காக நான் இங்க வர சொல்ல. நோ, திங்கிறது எப்படின்னு கைக்கு சொல்லி கொடுக்கணுங்களா? செத்து போனது மக்களே அந்த சுந்தரபாண்டி பையனே தானுங்க. சார் 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 ப்ளீஸ். அவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானான்னு நமக்கு தெரியாது. எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புலிவாலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஜாக்கிரதையா இருக்கணும்ல சார். சார் ப்ளீஸ். போலாம் வாங்க. வாயா. இதான் பாடி சார். குமார், எங்களை விட்டு போயிட்டியப்பா குமார். சோ புள்ள பாசம் உங்களை இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. ஏய், சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. இவ தொல்லை தாங்க முடியாமதா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க வந்த. சோ உங்க பையன் தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, பாடி எடுத்துட்டு போக வேண்டியதானே? அது என் பையன் பாடியே இல்ல, ஏதோ ஒரு அநாத பணத்தை நாயே எடுத்துட்டு போனோம். பெத்த மகனை எதிரில வச்சுக்கிட்டு இது என் மகன் இல்லன்னு சொல்றீங்களே, ஏங்க கல்லெஞ்சக்காரரா மாறிக்கிட்டு? இதுக்குதான் சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு. என் பையன் லண்டன்ல சேஃபா இருக்கான். என் அரசியல் செல்வாக்க பாதிக்கிறதுக்கு, என்ன தோக்கடிக்கிறதுக்கு இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க செய்யற சூழ்ச்சின்னு சொல்றேன். செத்தது என் மகன் சொல்லி எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடுறாங்கடி. சார், இவன் எப்பேற்பட்டவன் தெரியுங்களா? உடம்பு பசிக்காக பொஞ்சாதியும், வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைகளையும், காமத்துக்காக கண்ட பொண்ணுகளையும், நல்லது கெட்டதுக்கு சொந்தக்காரங்களையும், இதுக்கு மேலே பாதுகாப்பு வேணும் இல்லைங்க, செக்யூரிட்டி. அதுக்காக வீட்டையும் நாட்டையும் சுயநலத்துக்காக உபயோகிக்கிற கேடு கெட்டவன் சார் இவன். சார், ஈம சடங்கு நானே பண்ணிடுறேனுங்க. சார், நான் இவன் கூட கூட்டு சேர்ந்து இவன் பண்ண அக்கிரமங்களுக்கு அநியாயங்களுக்கு உடந்தையா இருந்து பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணி போட்டனுங்க. அதுக்குதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறேனுங்க. இந்த நிலைமையில இருக்குங்க சார். நான் பண்ண பாவங்களுக்கு பிராயச்சித்தமா அந்த புள்ளையோட ஈமச்சடங்க
நானே பண்ணிடுறேன் சார், நானே பண்ணிடுறேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ தப்புகளை பண்ண வந்தாடா நானும். ஆனா நீ உன்னோட அரசியல் வாழ்க்கைக்காக பெத்த மகனையே அனாதேன்னு சொல்லி போட்டியாடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதா சார்? அந்த சடங்கை என்னை பண்ண விடுங்க, நானே அதை செஞ்சு முடிச்சிடறேன். யார் என்ன சொன்னாலும் தைரியமா செய்ய வேண்டியதை செஞ்சு மொட்டை போட்டுக்கிறேனுங்க. கண்ட நாய்க கொண்டு போய் எரிக்கிறதுக்கு அதன அனாதை பணமா? அவன் ஏன் பையன்டா, அவனுக்கு கொல்லிப்பட நாய் இருக்கேன்டா, நாய் இருக்கேன். இப்போது உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே மிஸ்டர் சுந்தரபாண்டி, ரொம்ப சந்தோஷம். எஸ் எஸ் எஸ், அவன் என் பையன்டா, அவன் நான் பெத்த மகன்தான். என் மகனே குமார், என் பையனை அநியாயமா கொண்டுட்டானுங்களே குமார். இங்க பாருங்கம்மா, இப்ப அழுது புண்ணியம் இல்ல, அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டான். அவன் இந்த மாதிரி கெட்ட வழியில போனதுக்கு அவனை பெத்த நாங்க தான் சார் காரணம். மிஸ்டர் சுந்தரபாண்டி, இப்பவாவது உங்க பையனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. என்ன கொடுமை சார் இது? அந்த தாயோட துக்கத்தை பார்த்தா அழுக வருது, அதே சமயம் சுந்தரபாண்டி மௌனத்தை பார்த்தா சிரிப்பு வருது. ஆனா எதையும் நாம வெளியே காட்ட முடியாது. இதை என்னன்னு சொல்றது? இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற நமக்கும் ஒரு இதயம் இருக்குங்கிற விஷயத்தையே நாம மறந்து போக வேண்டியதா இருக்கு. துக்கம் வந்தா அழ முடியாது, சந்தோஷமா இருந்தா சிரிக்கவும் முடியாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க போலீஸ்ன்னு.